Hello students, I am Shanmugapriya from Hope4 Foundation. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். A network connects computer so they can communicate, exchange information and share resources. நெட்வொர்க் அப்படின்னாலே கம்யூனிகேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன். The main benefits of using a network பார்த்திங்கன்னா simultaneous access, ஷேர்டு பெரிஃபரல் டிவைஸ், பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மெயின் பெனிஃபிட்ஸ் ஆஃப் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ் ஆஃப் நெட்வொர்க் பார்த்திங்கன்னா இன் ஆர்கனைசேஷன் மெனி பீப்புள் மே நீட் டு யூஸ் எ சேம் டேட்டாஸ் ஆர் ப்ரோக்ராம். எல்லாருமே இன்றைக்கி நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஆர்கனைசேஷனில். நெட்வொர்க் சால்வ் திஸ் ப்ராப்ளம். எல்லாருமே சேம் டேட்டா ஆர் ப்ரோக்ராம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். ஷேர் டேட்டா அண்ட் ப்ரோக்ராம் கேன் பி ஸ்டோர்ட் ஆன் த சென்ட்ரல் நெட்வொர்க் சர்வர். நெட்வொர்க் சர்வரில் தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அடுத்து யூஸ் ஆஃப் நெட்வொர்க் பார்த்திங்கன்னா பிகாஸ் பெரிஃபரல் டிவைஸ் லைக் பிரிண்டர்ஸ் கேன் பி எக்ஸ்பென்சிவ், இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ் டு கனெக்ட் a device to a network so user can share it through a process called spooling. Users can send multiple documents to a network printer at the same time. The documents are temporarily stored on the server and printed in turn. Use of network பார்த்திங்கன்னா இது peripheral communication, personal communication. One of the most common use of networks is for electronic mail. அதாவது இமெயில் சொல்லுவாங்க. என்ன யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இமெயில் சிஸ்டம் enables user to exchange written message across the local network or the internet. Two other popular network based on communication system are teleconferencing and video conferencing. இது பார்த்திங்கன்னா இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெண்டு சிஸ்டம் இருக்குது. ஒரு சிஸ்டம் CPU கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டோரேஜ் ஆகுது, இங்கே ஸ்டோர் ஆகுது. அடுத்து டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் LAN என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா LAN is a network whose computers are located relatively near one another. The nodes may be connected by a cable, infrared link. அடுத்து பார்த்தீங்கன்னா WAN அப்படின்னா வைட் ஏரியா நெட்வொர்க். இது மல்டிபிள் லேன்ஸ் சேர்ந்தது தான் WAN. WAN is two or more LANs connected together. ரெண்டு LAN connected to the two LANs, multiple LANs கலெக்ட் பண்ணது தான் WAN அப்படின்னு சொல்லுவாங்க. Maybe transmitted data least high speed. இது பார்த்திங்கன்னா இதுதான் அதனுடைய இமேஜ் பாருங்கள். டைப் ஏ ஹெட்டர், இங்கே பேலோடு இருக்குது. ரெண்டு ரவுட்டர் இருக்குது பாருங்கள். ரெண்டு ரவுட்டர் இருந்தது ரெண்டுமே சர்வர், சென்ட்ராக போகிறது ரவுட்டர். ரெண்டு ரவுட்டர். இங்கே கம்ப்யூட்டர்ஸ் பிசி, எத்தனை மல்டிபிள் பிசிஸ் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரவுட்டர் கூட பாருங்கள். இது LAN 1 LAN 2 இது ரெண்டுமே சேர்ந்தது தான் WAN. அடுத்து நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க்ஸ். இன் கிளைண்ட் சர்வர் கம்ப்யூட்டிங் இண்டிவிஜுவல் நோட்ஸ் ஷேர் த ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஒர்க்லோட் வித் த சர்வர். கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க் requires specialized software that enables nodes on the server to collaborate one processing and storage, but no specified types of network hardware. Client computing பார்த்திங்கன்னா individual nodes share the processing on the storage. இது பார்த்திங்கன்னா அதனுடைய இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சர்வர் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கிளைண்ட் நோடு கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். மல்டிபிள் கிளைண்ட் நோடு கனெக்ட் ஆகிருக்கு. இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா if the user on this computer needs information from a shared address file. Second பார்த்திங்கன்னா database search is composed on the client computer with the user interface. இங்கே பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் peer-to-peer network, all nodes have a equal relations to one another. Each node usually has access to some resources on the other node, so user can share files, programs or device on the other user system. ஒரு யூசர் சிஸ்டம்லேருந்து அதர் யூசர் சிஸ்டமுக்கு ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சம் peer-to-peer network
நெட்வொர்க் டாப்பாலஜிஸ் பார்த்தீங்கன்னா பஸ், ஸ்டார், ரிங், மெஷ் 4 நெட்வொர்க் டாப்பாலஜிஸ் இருக்குது. பஸ் அப்படின்னா என்னன்னா ஈச் நோட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அலாங் ஏ சிங்கிள் conduit. All nodes are connected a central hub. ரிங் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சர்க்குலர் செயினில் கனெக்ட் ஆகிருக்கும். மெஷ் பார்த்தீங்கன்னா ஈச் நோட் ஹேஸ் ஏ செப்பரேட் கனெக்ஷன்ஸ் டு எவ்ரி அதர் நோடு. ஒவ்வொரு நோடுக்குமே செப்பரேட்டாக கனெக்ட் ஆகிருக்கு.